விடுதலை, சுதந்திரம்னா என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுதந்திரம்னா, நம்ம நாடு சுதந்திர நாடு, சுதந்திர நாடு தானே. அதனால தான் சுதந்திர தினம் கொண்டாடுறோம். சுதந்திரம்னா என்ன? சுதந்திரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பெரும்பாலும் அநேகருடைய எண்ணங்கள்ல இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? சுதந்திரம்னா என்னுடைய இஷ்டப்படி நான் வாழ்வதுதான் எனக்கு கிடைத்த சுதந்திரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், என் இஷ்டம் தான், என் விருப்பம் தான், அதுதான் சுதந்திரம்னு நினைக்கிறாங்க. பைபிள்ல லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நீங்க வாசிக்கும் போது 15வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை வேதம் சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 24 வரை உள்ள வசனங்களை நீங்க வாசிக்கும் போது, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்களாம். ஒரு தகப்பனுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்களா? ஒரு அப்பாவுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? 2 பிள்ளைகள் இருந்தாங்க. இந்த 2 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை கேட்கிறான், அப்பா எனக்கு சொத்துல எனக்குரிய பங்கு எனக்கு கொடுத்துருங்க. அவன் என்ன நினைச்சான்னா, அப்பாவுக்கு கீழே இருக்கிறத அடிமையா நினைக்கிறான். அப்பாவோட இருக்கிறது அவனுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அவன் நினைச்சான், ஏன் இஷ்டப்படி நான் செய்ய முடியல, எதுவாக இருந்தாலும் அப்பா கேட்கணும், அம்மா கேட்கணும், எதுவாக இருந்தாலும் அவங்கள கேட்கணும், இவங்களை கேட்கணும், சுதந்திரமே இல்லை, இந்த வீட்டில் நான் அடிமை, இந்த வீட்டில் நான் இஷ்டப்படி எதுவும் செய்ய முடியல, நான் ஐ வாண்ட் நீட் ஃப்ரீடம், ஐ நீட் இண்டிபெண்டன்ட். ஸோ ஹி கெட் பெர்மிஷன். அல்ல, ஒருவேளை அவன் என்ன செய்யறான், அவன் என்ன எதிர்பார்க்குறான், அவங்க அப்பாட்ட இருந்து ஒரு விடுதலை வேணும்னு நினைச்சிட்டான். அதான் விடுதலை நினைச்சிட்டான். எனக்கு என் சொத்தை கொடு, என் பங்கை கொடு, நான் என் இஷ்டப்படி வாழ விரும்புகிறேன். நல்ல தகப்பன் பிள்ளையினுடைய சுதந்திரமா அவன் எதை செய்யணும்னு நினைக்கிறானோ அதை செய்யறதுக்கு அவர் தடை இல்லை. ஆனா அவன் நினைச்சிட்டான் எது சுதந்திரம்னு அவனுக்கு தெரியல. அவன் நினைச்சான் அப்பா விட்டுட்டு போனாதான் சுதந்திரம் நினைச்சான். அவன் பாருங்க, சொத்தை பங்கு கொடுன்னா அந்த தகப்பன் பிரிச்சு கொடுத்துட்டார் சொத்தை. வேதம் சொல்லுகிறது, அந்த சில நாள் சென்ற பின்பு ஆசையெல்லாம் சேகரித்து கொண்டு தூரமாய் போய் தன் இஷ்டப்படி வாழ்ந்தானா, தன் இஷ்டப்படி சாப்பிட்டான், தன் இஷ்டப்படி உடுத்தினான், தன் இஷ்டப்படி செலவு பண்ணான், என்ன வேணாலும் செய்தான். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கமாய் செலவு பண்ணானா, குடிச்சு வெறிச்சு பாவம் செய்து விபச்சார வேசித்தனம் செய்து அவன் விரும்பின வண்ணமாய் வாழ ஆரம்பித்தான். வேதம் சொல்லுகிறது, கொடிய பஞ்சம் அந்த தேசத்தில் வந்தது. அவன் குறைவுபட தொடங்கினான், எல்லாவற்றையும் இழந்து போனான். அவன் நினைச்சான் எது சுதந்திரமா இருக்கிறது நினைச்சான் தெரியுமா? அப்பா விட்டுட்டு போயிட்டா சுதந்திரம், நம்மளை கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா சுதந்திரம் நினைச்சான். நம்மளை யாரும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணாம இருந்தா நம்ம சுதந்திரமா இருக்கிறோம்னு நினைச்சான். அவனுடைய வாழ்க்கையில அவன் சுதந்திரம்ங்கிறது என்னங்கிறத அவனுக்கு விளங்கலை. சுதந்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில நம்மளை விடுதலையோட சுதந்திரமா நம்ம ஒழுங்குக்குள்ள, உண்மைக்குள்ள, நேர்மைக்குள்ள, நல்ல வழிகளுக்குள்ள நாம் நம்மளை விட்டு கொடுப்பதே நல்ல சுதந்திரமான வாழ்வுக்கு நேராய் நம்மளை நடத்தும். அவன் எல்லாவற்றையும் இழந்து எல்லா காரியத்தையும் துறந்து ஒன்றுமே இல்லாம சாப்பிட கூட அவனுக்கு சாப்பாடு கிடைக்கலையா. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு நபரிடத்துல போய் வேலைக்கு சேர்ந்தான். நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஆடு மாடு இருக்கிற மாதிரி அந்த ஊர்ல பன்னி மேய்க்கிற ஒரு வேலை இருந்தது. பன்னி மேய்க்கிற ஒரு வேலை அவனுக்கு கிடைச்சது. பன்னி மேய்க்கும் போது பன்றிகளுக்கு போடுகிற தவிடு அது கிடைக்குமான்னு ஆசையா இருந்தானா. அதாவது கிடைக்குமா, கொஞ்சம் நம்ம யாரும் பார்க்கலாம், அந்த பன்னி தவிடு எடுத்து சாப்பிட்றலாம் அப்படின்னு நினைச்சானா. ஆனா அந்த பன்றி தவிடு கூட அவனுக்கு கிடைக்கலையா. உட்கார்ந்து யோசிக்கிறான், எது சுதந்திரம்னு நினைச்சோம். நம்முடைய வாழ்க்கையில பாவம் நம்மளை அடிமைப்படுத்தும், உலகம் நம்மளை அடிமைப்படுத்தும். கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பத்துல சுகமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஆரம்பத்துல தெரியாது. ஒரு தேவ மனிதர் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவர் தன்னுடைய சாட்சியிலே அவர் சொன்னார், அவர் கடவுளே இல்லை என்கிற தீகா கட்சியிலே அவர் ரொம்ப முன்முறமாய் செயல்பட்டார். அந்த பத்திரிகையில அவர் ஒரு ஆசிரியராகவும் பகுதி நேரமாய் செயல்பட்டு கல்லூரியிலே பேராசிரியருமாய் இருந்தபடினால அவர் அந்த கடவுளே இல்லை என்ற கொள்கையில பயங்கரமாய் தீவிரமாய் அந்த கருத்துக்களை அந்த பத்திரிகையில எழுதி வருகிறார். ஒரு நாள் ஒருத்தனை பார்த்து சொல்லும்போது,
கிறிஸ்தவ கூட்டத்தில் வரும்போது கர்த்தர் உன்னை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்குவார், உன் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குவார் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் சொன்னாராம், என்னை குடிப்பழக்கத்திலேருந்து ஏசப்பா என்னை விடுதலையாக்குனாருங்க. நான் பெருசா சொல்றேன், நானும் தான் சிகரெட் குடிக்கிறேன், நான் நினைச்சேன்னா குடிப்பேன், நினைச்சேன்னா நிறுத்திடுவேன் அப்படின்னாராம். சிகரெட் குடிக்கிறது நான் நினைச்சேன்னா நான் நிறுத்திடுவேன், இது பெரிய விஷயம் இல்லையே. தோணுது நான் சிகரெட் குடிக்கிறேன், தோணுது நான் சரக்கு அடிக்கிறேன், எனக்கு தோணாதப்ப நான் நிறுத்திடுவேன், எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன், நான் தொட கூட மாட்டேன், சவால் அப்படின்னா. பாப்பமா 40 நாள் நான் அதை குடிக்காம இருந்து காட்டவானுக்கு பெருசா இயேசு விடுதலை கொடுத்தாருன்னு சொல்றேன். அப்படியா, சரி சொல்லியாச்சு. முதல் நாள் போச்சு, ஒரு நாள் கொஞ்சம் அந்த வீராப்பு இருந்துச்சு, 2வது நாள் கொஞ்சம் அந்த நினைவு வருது, சிகரெட் குடிக்கணும்னு நினைவு வருது. ஏன்னா அவர் இந்த ஸ்கிரிப்டை எழுதும்போது, அந்த பத்திரிக்கைக்கு எழுதும்போது ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வச்சுட்டு அது வாயில் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அவருக்கு அப்படியே திங்க் பண்ணும்போதே இப்படி யோசிச்சுட்டு சிகரெட் அடிச்சுட்டே தான் அவருக்கு திங்கிங் வருமா. 2வது நாள் எழுதும்போது சிகரெட் வாயில் வைக்கணும்னு தோணுதான், இல்லை முடிவு பண்ணிட்டான்ல தொடக்கூடாது. 2வது நாள்லே கொஞ்சம் தடுமாற்றம், 3ஆம் நாள் சுத்தமாக முடியலை, அந்த சிகரெட்டை நிறுத்த முடியலை. நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள், சில பழக்கங்கள் உங்களை எவ்வளவு அடிமைப்படுத்தி இருக்கும். சிலருக்கு சீரியல் பார்க்கலைன்னா அந்த நேரம் வந்தோடனே சீரியல் போட்டிருப்பான், அப்படி ஒரு பதட்டம். அந்த நேரத்தில் சீரியல் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா ஈபி காரனை திட்டுவாங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னா அதை பார்க்காம இருக்க முடியாது, எப்படியாவது பார்த்துறணும். ஒருவேளை சிலருக்கு பாருங்க, சில பழக்கங்கள் குடிக்காம இருக்க முடியாது, குடிச்சே ஆகணும். அது அவங்களை அவ்வளவு அடிமைப்படுத்தி இருக்கும். சில பேர்கிட்ட செல்போனை வாங்கிட்டு அவ்வளவு கோவம் வரும், செல்போன் விளையாடும் போது செல்போனை பிடிங்கிட்டு அவ்வளவு கோவம் வரும், எரிச்சல் வரும். ஏன் தெரியுமா? அவர்களை அவ்வளவு அடிமைப்படுத்தி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகள் முடிந்து 78ஐ கொண்டாடுகிறது. ஆனால் இன்றைக்கும் பல ஜனங்கள் பாவத்துக்கும் சாபத்துக்கும் அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள், மோசமான பழக்கங்களுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள். யார் அவைகளை விடுதலையாக்க முடியும்? யார் அவர்களை விடுதலையாக்க முடியும்? யோசித்து பாருங்க. இந்த தேசம் பிரிட்டிஷ் ராணுவத்தினால 200 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தது. எப்படி வந்தாங்க? இந்திய கிழக்கிந்திய கம்பெனிகள் என்று சொல்லி வியாபாரத்துக்காக வந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமா பிடித்தாங்க, நிலங்களை வாங்கினாங்க, அப்படியே பிசினஸ் வாங்கினாங்க, அரண்மனைகளை வாங்கினாங்க, ராஜ்யங்களை பிடிச்சாங்க, அவங்களுக்கு பாதுகாப்புக்கு படைகளை வைத்தாங்க. கொஞ்சம் 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 கொஞ்சமா என்ன செஞ்சாங்க? தங்களுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டார்கள். பாவம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது உங்க வாழ்க்கையில செயல்படுறதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. சில பேர் இந்த குண்டாகிறது, வெயிட் போடுறது அவங்களுக்கே தெரியாது. ஒரே நாள்ல வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு 90 கிலோ 100 கிலோ போயிட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வெயிட் போட ஆரம்பிக்கும், அவங்களுக்கே தெரியாது. அப்படியே அணிச்ச செயல கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருக்கும். அது அதனுடைய பாவத்தின் தன்மை என்ன தெரியுமா? அது தண்ணீரை போல ரொம்ப மென்மையா ரொம்ப அழகா அவங்களை இழுத்து கொண்டே இருக்கும். அது ஆழத்துக்கு கொண்டு போகும்போது, ஒருவேளை அந்த கடற்கரையில போய் நீங்க நிற்கும் போது கடல் அலை வரும்போது பார்த்துருக்கீங்களா? வந்துட்டு போகும்போது அது என்ன செய்யும்? அந்த பாதத்துல அப்படியே லேசா ஒரு மண்ணை அரிச்சு கொண்டு போகும், கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகும். அது மெதுவாய் உங்களை நடத்தும். ஆனா அதன் முடிவு கொடூரமாய் இருக்கும். அதன் முடிவு நீ நினைத்தாலும் வெளியே வர முடியாதபடி, உன்னுடைய வாழ்க்கையில நீ வேண்டாம் இது செய்யக்கூடாது என்று நினைத்தாலும் அது உன்னை விடாதபடி பிடித்து கொள்ளும். பாவத்தின் தன்மை ரொம்ப மோசமானது, விளையாட்டா செய்கிறது. ஒரு ஆய்வு சொல்லுகிறாங்க, சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கிறவர்களுக்கு முதல் சிகரெட் இலவசமாய் கிடைத்ததாம். குடி பழக்கம் இருக்கிறவர்களுக்கு முதல் முறை குடிப்பதற்கு இலவசமாய் மதுபானம் கிடைத்ததாம். காசு கொடுத்து யாரும் போய் சிகரெட் வாங்கி, காசு கொடுத்து யாரும் போதைப் பொருட்களுக்கு வாங்கலையாம். எந்த அடிமை பழக்கமும் முதலாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும்போது அது இலவசமாய் வந்ததாம். உன்னுடைய வாழ்க்கையில சும்மா இலவசமாய் வருகிறதை போல வந்து அது உன் முடிவை முழுவதுமாய் இறுக்கி பிடித்து உன் பாவத்துக்குள்ளாக உன்னை அடிமைப்படுத்தி வைத்துக் கொள்ளும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறேன், நான் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறேன்.
பிசாசின் கோர பிடியிலிருந்து, பாவத்தின் அடிமை பிடியிலிருந்து நான் உன்னை விடுதலையாக்கும்படி உனக்காகவே இறங்கி வந்தேன். ஆண்டவர் யாரையும் அடிமையாய் வைத்துக் கொள்ள விரும்பல. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தில் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, ஆதாம் ஏவாள் என்று முதல் மனிதனை, முதல் மனுஷி தேவன் உண்டாக்கினார். அவர்களை சுதந்திரமாய் வைத்திருந்தார். அவர்கள் விடுதலையோடு இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அதிக சுதந்திரம் கிடைக்கும் போது அதிக ஆபத்துகள் இருக்கு தெரியுமா? நமக்கு சுதந்திரமாய் முடிவெடுப்பதற்கு சில நேரங்களில் சந்தர்ப்பம் கிடைக்குமே, ஆனால் அந்த சுதந்திரத்தை நீங்கள் ரொம்பவும் கவனமாய் கையாள வேண்டும், எச்சரிப்போடு இருக்க வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கிற சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்த கூடாது. நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்புகளை தேர்ந்தெடுக்கும் உரிமைகளை தவறாய் பயன்படுத்த கூடாது. தேவ பிள்ளைகள் சரியாய் நீ இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில நீ சுதந்திரமாய் இருக்க முடியும். உன்னுடைய எல்லைகளில் நீ சுதந்திரமாய் இருக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாய் பிசாசு உன்னை அடிமைப்படுத்துவான், கொஞ்சம் கொஞ்சமாய் பாவத்துக்குள்ளே உன்னை மூழ்கடிப்பான். ஆனால் இயேசுவோ உன்னை அதிலிருந்து விடுதலையாக்கி, உன்னை விடுதலையோடு இருக்க பண்ணி, நீ பெரிய காரியங்களை செய்யும்படி, நீ உயர்ந்திருக்கும்படிக்கு, எல்லா வசதிகளை, எல்லா நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ளும்படிக்கு இயேசு உனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அந்த இயேசு உங்களுக்காக எனக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்து, தம்முடைய இரத்தத்தை சிந்தி, அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிறவர்களுக்கு அவருக்கு ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்தில் விடுதலை கொடுப்பார். அந்த சிகரெட் பழக்கத்தில் தீக்காக்காரர் சொன்னேனே, அவரால் ஒரு 3-4 நாட்கள் கூட தாக்கு பிடிக்க முடியல. அப்பதான் அவருக்கு தெரிந்ததான், நான் எந்த அளவுக்கு இந்த சிகரெட் பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறேன். ஒரு 3-4 நாட்கள் கூட என்னால் தாக்கு பிடிக்க முடியல, அதை நிறுத்தி பார்க்க முடியல. நான் பெருசா வீராப்ப பேசிட்டேன். ஆனா வெளியில சொல்லிட்டே இருக்கும்போது அதே டீம்ல இன்னொருத்தன் இருந்திருக்கிறான், அவரோடு கூட இருந்தவன். அவன் சொல்லும் போது குடிக்காம இருக்கவே முடியலன்னு, இதெல்லாம் பெருசா குடிக்காம இருக்க முடியலங்கிற, நினைச்சா நிப்பாட்டலாம் இல்ல அப்படின்னு. அதே நேரத்தில் இன்னொருத்தன் சவால். அவன் குடிக்க காசு இல்லாததுனால எல்லாத்தையும் காசு கேட்டு பார்த்துருக்கிறான். யாரு காசு தரல, அவனால குடிக்காம இருக்க முடியல. போய் ஒரு கடையில திருடியாவது குடிச்சிடணும்னு போயிருக்கிறான். திருடும் போது அவனை பிடிச்சிட்டாங்க, அடிச்சு அவனை திறத்துனோன்னு. அவன் அடி வாங்கினது ஒரு பக்கம், வலி ஒரு பக்கம், அவமானம் ஒரு பக்கம். ஆனா குடிக்கணும்னு போய் அவன் குடிக்க முடியும். அந்த குடி அடிமைனால அந்த குடி அவனை என்ன செஞ்சதுன்னா, அந்த அடிமைத்தனம் அவனால குடிக்காம இருக்க முடியல. இன்னொரு தற்கொலை பண்ணி மறித்து போனான். அவனுடைய நிலைமை மோசமா இருந்ததை பார்த்தேன்னு சொன்னார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் அடிமைப்படுத்தி அவனை முற்றிலுமாய் அழித்து விடும். ஏதோ ஒரு காரியம் என் குடும்பத்தை அடிமைப்படுத்தி இருக்கிறது, சந்தோஷத்தை பார்க்க முடியல, விடுதலையை பார்க்க முடியல. இயேசுவே எனக்கு விடுதலை தாரும் என்று நீங்க கேட்கும்போது இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். ஆமென். எல்லாரும் நாம் இந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில இயேசு ஒரு மெய்யான விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். சுதந்திரம் என்பது நமக்கு கொடுக்கப்படும் போது அந்த சுதந்திரம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரக்கூடியது. இன்னைக்கு எந்த காரியமெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்துச்சோ அதெல்லாம் வச்சிருந்து இயேசு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த தேசம் சுதந்திரம் அடைந்து விட்டது, ஆனால் இந்த தேசத்தில் வாழுகிற ஜனங்களாகிய நாங்கள் ஆண்டவரே ஏதோ ஒரு சில காரியங்கள் அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு மெய்யான விடுதலையை, மெய்யான சுதந்திரத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். உன் பாவத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், நீ விட வேண்டும் என்று நினைத்தும் விட முடியாதபடி போராடுகிற அருவருப்பின் ஆவிகள் இப்பொழுது உன்னை விட்டு வெளியேற போகிறது. இந்த நேரத்தில் உன் குடும்பத்தில் ஒரு விடுதலை வரப்போகிறது, உங்கள் எல்லைகளில் ஒரு விடுதலை வரப்போகிறது. இனம் புரியாத அந்த போராட்டங்கள் உன்னை விட்டு விலகப் போகிறது. இதுவரை நீ கண்டிராத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில பார்க்க போகிறாய். சில ரகசிய பாவங்கள் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது,
அவைகளை விட வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். எப்படியாக அவையிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறாய். ஆனால் விடுதலை அடைய முடியலையே, நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே, நான் ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க நீ கேள். இன்றைக்கு ஆண்டவருக்கு விடுதலை தரப்போகிறார். இந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து இயேசுவனுக்கு விடுதலை கொடுத்து நீ சுதந்திரத்தோடு நடக்க போகிறார். இனி பயந்து பயந்து அல்ல, பயந்து பயந்து அல்ல, கவலையோடு அல்ல, துக்கத்தோடு அல்ல, நீ விடுதலையோடு இருக்க போகிறாய், சந்தோஷத்தோடு இருக்க போகிறாய், மகிழ்ச்சியோடு இருக்க போகிறாய். உன் ஜீவியத்தில் ஒரு பெரிய உயர்வை நீ பார்க்க போகிறாய். கர்த்தர் குமாரன் விடுதலையாக்கினார். மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று வசனத்தின்படி இந்த நாளிலே மெய்யான விடுதலை உன் எல்லைகளிலே, உன் குடும்பத்திலே, உன்னுடைய ஜீவியத்திலே, உன் பிள்ளைகள் வாழ்விலே, உங்கள் எல்லைகளிலே இயேசு விடுதலை தருகிறார். இயேசு உங்களை விடுதலையாக்குகிறார். இன்றைக்கு எப்பொழுதே இயேசுப்பா என் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை தேவை, என் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தேவை, என் கணவருக்கு ஒரு விடுதலை தேவை, என் மனைவிக்கு ஒரு விடுதலை தேவை, வியாதியிலிருந்து ஒரு விடுதலை வேணும், கஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும், இந்த பிசாசின் தந்திரமான பிடியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே என்ன இயேசுப்பாட்ட கேளுங்க. இயேசுப்பா உங்களை விடுவிக்கிறவராயிருக்கிறார். இயேசுப்பா இன்னைக்கு உங்களை விடுவிக்கிறவராயிருக்கிறார். எதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்துகிறதோ ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே, இந்த அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். நீ கொடுத்திருக்கிற சந்தோஷமான ஒழுங்குள்ள ஆண்டவரே ஒரு நேர்த்தியான ஒரு நல்ல வாழ்வை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக, அநேகருக்கு நன்மை செய்யத்தக்கதாக, அநேகருக்கு முன்மாதிரியாய் ஜீவிக்கத்தக்கதாக ஏசப்பா ஒரு நல்ல ஜீவியத்தை, நல்ல ஆசீர்வாதத்தை என் குடும்பத்துக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே மெய்யான விடுதலை எனக்கு இன்னைக்கு வேணும், உண்மையான சுதந்திரம் எனக்கு வேணும். ஆண்டவரிடத்துல கேளுங்க, உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. எப்பேற்பட்ட பிசாசின் போராட்டங்களா இருந்தாலோ, எவ்வளவு பெரிய சத்துருவின் போராட்டங்களா இருந்தாலோ, எல்லா பாவங்களின் சாபத்திலிருந்து இன்றைக்கு இயேசுவனுக்கு விடுதலை தருகிறார். இயேசுவனுக்கு விடுதலை தருகிறார். ரகசிய பாவங்கள், வியாதிகள், போராட்டங்கள், எல்லா கடன் தொல்லைகள் எல்லாவற்றிலிருந்து இயேசுவனுக்கு விடுதலை தருகிறார். பலவீனத்திலிருந்து விடுதலை தருகிறார். நான் நிறைய காரியங்களை செய்ய முடியல, என்னால மறந்து போகுது, ஞாபக மறதி இருக்கு, என்னால படிக்க முடியல. ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு விடுதலை தருகிறார். உனக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார். சரீரத்தில் பலவீனம், வேலை செய்ய முடியல, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு விடுதலை தருகிறார். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, இயேசுவே எனக்கு ஒரு மெய்யான விடுதலை வேணும். இயேசுப்பா யார் யாரெல்லாம் இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு கேட்கிறாங்களோ அத்தனை பேருக்கு ஒரு விடுதலை தருவீராக. அத்தனை பேருக்கு சுதந்திரமான ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எங்க தேசம் சுதந்திரம் அடைந்தது, ஆனால் எங்க தேசத்தில் எத்தனையோ லட்சம் கோடி ஜனங்கள் இன்னும் விடுதலை அடையாம இருக்கிறாங்கப்பா. அவர்களும் விடுதலை அடையணும் ஆண்டவரே. பாவத்துக்கும் சாபத்துக்கும் பொல்லாத கிரியைகளுக்கும் அடிமையாக்கப்பட்டிருக்கிறாங்க. பிசாசின் கிரியைகளுக்கு அடிமையாக்கப்பட்டு தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல், தாங்கள் இடறுகிறது இன்னதென்று தெரியாமல், தாங்கள் விழுகிறது இங்கே என்று தெரியாதபடிக்கு குருட்டாட்டம் பிடிக்கப்பட்ட ஜனங்களாய் வாழ்கிறார்களே. இப்பொழுதும் எங்க தேசத்திலே கோடான கோடி ஜனங்கள் விடுதலை அடையும்படியாக, அப்படி ஆத்துமாவிலே ஆவியிலே விடுதலை அடையும்படியாக அவர்களை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசுகள், அசுத்தங்கள், அருவருப்புகள், பாவ சாபத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் இந்திய தேசத்தின் மக்களை விடுதலையாக்குகிறோம். ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு உள்ள வரும்போதுதான் அந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவே நீர் எனக்குள்ளே வாரும் சொல்லுங்க. இயேசுவே நீர் எனக்குள்ளே வாரும். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவே நீர் எனக்குள்ளே வாரும். இயேசுவே நீர் எனக்குள்ளே வாரும். எல்லாரும் சொல்லணும். எல்லாரும் சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவே நீர் எனக்குள்ளே வாரோ. இயேசுவே நீர் எனக்குள்ளே வாரோ. என்னை விடுதலையாக்கு சொல்லுங்க. என்னை விடுதலையாக்கு இயேசுவே. என் குடும்பத்துக்குள்ளே வாரோ. என் குடும்பத்தை விடுதலையாக்குவீராக. எல்லா பாவ சாபங்கள், அருவருப்புகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், எல்லா இருளின் கிரியைகள் இருந்தோ இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்க நல்ல பிதாவே.